அனைவருக்கும் வணக்கம்ங்க. 7/9/2025 சிவகிரி கேட்டில் ஃபார்ம் ஃபேஸ்புக், இன்ஸ்டா, யூடியூப் வீடியோக்களில் நம்ம பார்க்குறது 5 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. சிவகிரி கேட்டில் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க. ஒவ்வொரு பதிவையும் முழுமையாக பாருங்கள். பதிவுக்கான விளக்கத்தை முழுமையாக கேளுங்க. பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க. வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க, ஈனக்கூடியது 3வது ஈத்துங்க. 6 to 7 மாதம் சினைங்க. பெருங்கூட்டு காங்கேயம் மயிலை மாடுங்க. மயிலை காளைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம். கறவைக்கு கால் அணைச்சி பால் கறந்துருக்காங்க. பாலோட அளவீடு நேரம் 2 லிட்டர் பால் கறந்துட்டு கண்ணுக்கு விடுற அளவுக்கு பால் இருக்குங்க. சினைக்கு உத்தரவாதம் 4 காம்பில் பால் வரும். பாலுக்கு நிற்கும். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். மாடு நல்ல பெருவட்டான மாடுங்க. நேரில் வந்தும் பார்க்கலாம், வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க. விற்பனை விலை 42,000 ரூபாய்ங்க. ஈத்து 3ஆம் ஈத்துங்க. சினை 6 to 7 மாதம்ங்க. கறவைக்கு கால் அணைக்கணும். பாலோட அளவீடு காலையில் 2 சாயங்காலம் 2 கறக்குங்க. காலை மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க. விற்பனை விலை 42,000 ரூபாய்ங்க. சினையே இல்லைனாலும் சந்தை மதிப்பாக நம்ம கொண்டு போனோம்னா ஒரு 40,000 ரூபா வரைக்கும் விற்குங்க மாடு. நம்ம வளர்ப்புக்குன்னு தனியான விலை இல்லை. காங்கேயம் மாடு வாங்கி வளர்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க சினைக்கு உத்தரவாதமாக கன்று போட்டால் 4 காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிற உத்தரவாதத்தோடு வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம். எப்போ வேணாலும் நம்ம பண்ணைக்கு நேரில் வரலாமுங்க. சிவகிரி கேட்டில் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கனாலே லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு பிடிச்ச மாடுகளுக்கு நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்கலாம். என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெளிவு பண்ணிக்கலாம். அனைத்து மாவட்டங்களுக்குமே ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி உண்டுங்க. ஜாயிண்ட் வாடகை அமையிறதுக்கு 2 to 4 நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பாக கொண்டு வந்து இறக்கி கட்டி கொடுக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க. வீடியோ பதிவில் நம்ம சொல்கிற விளக்கத்தை முழுமையாக அந்த ஆடியோவையும் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் ஒரு முறை கேட்டுட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள். அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டானாலும் அதிகபட்சம் அரை மணி நேரம் எங்களுக்கு சொன்னிங்கன்னா உங்கள் அட்வான்ஸ் திருப்பி வாங்கிக்கலாம். நீங்கள் ஒரு நாள் கழித்து 2 நாள் கழித்து ஏதாவது ஒரு சூழலில் வேண்டான்னு சொல்லும் பொழுது தான் அந்த மாடோ கண்ணோ மீண்டும் மறு விற்பனை போட்டு விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்படுதுங்க. வீடியோ பதிவில் அடுத்ததாக பார்க்குறதுங்க 6 பல்லுங்க. 2ஆம் ஈத்துங்க. ரெட் சிந்தி சாகிவால் கிராஸ் மாடுங்க. கறவை வந்து பார்த்திங்கன்னா 5 நாள் 9 லிட்டர் பால் இருக்குங்க. கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் கன்று காலக்கண்ணுங்க. கன்று போட்டு 10 நாள் ஆகுதுங்க. 6 பல்லு. 2ஆம் ஈத்து. ரெட் சிந்தியும் சாகிவாலும் கிராஸு. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. பாலோட அளவீடு காலையில் 5 சாயங்காலம் 4 ஒரு 9 லிட்டர் வரைக்கும் வருங்க. மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 62,000 ரூபாய்ங்க. நேரில் வந்தாலும் சரிங்க, வீடியோ பார்த்தாலும் சரிங்க, அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க. நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுறீங்க, நேரில் வந்து கறந்து பார்க்குறீங்க, பாலோட அளவீடு 4 லிட்டர் கீழே இருந்தாலும் அட்வான்ஸை கொடுத்துடலாமுங்க. இல்லை பாலுக்கு நிற்கலினாலும் அட்வான்ஸை திருப்பி கொடுத்துடலாம். ஏன்னா நம்ம 2 நாள் கறந்து பார்த்து தான் பதிவாகவே இதை கொண்டு வந்திருக்கிறோங்க. தெளிவான மாடு 5 நாள் 9 லிட்டர் வருங்க. கன்று வந்து கிராஸ் கன்று காலக்கன்று 10 நாள் ஆகுது. நல்ல பால் ஆயிடுச்சுங்க. பால் தேவைக்காக வாங்குறீங்க, இளம் மாடாக நல்ல குணவனமான மாடாக இருக்கணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம். நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்குறவங்களும் ஃபோன் பண்ணிவிட்டு வரலாமுங்க. காலையில் 6 மணிக்கு மேலே 8 மணிக்குள்ளே கறப்போமுங்க. மாலை வந்து 4 மணிக்கு மேலே 5:30 வரைக்கும் பால் கறப்போமுங்க. விற்பனை விலை 62,000 ரூபாய்ங்க. ஈத்து 2ஆம் ஈத்துங்க. கன்று போட்டு 10 நாள் ஆகுதுங்க. காலையில் 5 சாயங்காலம் 4 கால் அணைக்காமல் கறந்துக்கலாமுங்க. இந்த மாதிரியான நல்ல கறவைத்திறன் மாடுகளை நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்னா ஒரு நாள் 2 நாள் வந்து ஒருத்தர் சும்மா முன்னாடி நின்றுக்கிட்டு கறங்க. அதுக்கப்புறம் மாடு இயல்பான சூழலுக்கு வந்துருச்சு, புது இடம் புது சூழல்லாம் பழகிருச்சு, நல்லா தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா எப்பவும் போல் யாரும் இல்லாமல் யார் கறக்குறாங்களோ அவங்க வாட்டுக்கு கறந்துக்கலாமுங்க. ஏன்னா சில மாடுகள் வந்து புது இடம் போகும்போது பல்லு பாக்கியில் இருக்கிற மாடுகள் வந்து கொஞ்சம் பதட்டம் அடையுங்க. அப்போ நம்ம வந்து ரொம்ப லூஸாக கட்டியிருந்தாலோ இல்லை கண்ணை உருவாக தள்ளி கட்டியிருந்தாலோ மாடுகள் நகர்றதுக்கு பார்க்கும். நம்ம அதை 2 நாள் மட்டும் பக்கத்தில் இருந்தால் சரிப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னோம்னா மாடு இயல்பான கறவைக்கும் வந்துடும். இயல்பாக யார் கறக்குறாங்களோ அவங்க வாசம் பிடிச்சிருச்சுன்னா ஒருத்தரே கறந்துக்கிற அளவுக்கு வந்துடுங்க. ஏன்னா நம்ம எல்லா மாடுகளுக்கும் எல்லா வீடியோலையும் விவரங்களை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோங்க. மாடுகள் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னோம்னா உங்கள் இடத்துக்கு போனால் 2 நாள்லேருந்து 10 நாள் வரைக்கும் கூட ஆகுதுங்க. ஒரு நாளுக்கு மேற்பட்டு தண்ணீர் தீவனம் சரியாக எடுக்கலை அப்படின்னா காய்ச்சல் இருக்கான்னு பாருங்கள். காய்ச்சல் இருந்ததுன்னா அதுக்கான முதலுதவி மருந்தாக மெலோனெக்ஸ் ப்ளஸ் 2 மாத்திரை வாங்கி போடுங்க. கூடவே லிவர் டானிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 ml லிவர் டானிக் வந்து கண்டிப்பாக கொடுக்கலாமுங்க.
இந்த விஷயத்தை நீங்கள் அடிப்படையாக செஞ்சிங்கனாலே மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 2வது நாள் 3வது நாளில் வந்து இயல்பாக தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிடும். பால் நல்லா சுரவை வந்துடும். புது இடம் புது சூழலுக்கு பதட்டம் இல்லாமல் பாலும் வந்து உங்கள் இடத்துக்கு வந்ததுலேருந்து 4 நாள் 5 நாளில் இயல்பான கறவையை கொண்டு வந்துட முடியுங்க. இந்த மாதிரி அடிப்படையான விஷயத்தை கரெக்டாக பண்ணிங்கனாலே போதுமானதுங்க. விலை 62,000 ரூபாய்ங்க. மூன்றாவது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க 2ஆம் நீத்துங்க. பல்லு கடை முளைப்புங்க. தஞ்சாவூர் குட்டையும் ராத்தியும் கிராஸுங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா 30 நாள் ஆன காலக்கண்ணுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க. காலையில் 2 சாயங்காலம் 2 கறந்துட்டு கண்ணுக்கு விடலாமுங்க. விற்பனை விலை 32,000 ரூபாய்ங்க. விலை குறைவாக இருக்கிற காரணம் கண்ணுக்கு மட்டும் முதுகில் 2 சுழி இருக்குதுங்க. உங்களுக்கு சுழி பிரச்சனை இல்லை அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். மாடு நம்மகிட்ட தான் கன்று போட்டதுலேருந்தே நம்மகிட்ட தான் இருக்குதுங்க. பால் தேவை இருக்குது. நாட்டு மாட்டு பால் கொடுக்கணும். நேரம் 2 லிட்டர் பால் எதிர்பார்க்குறீங்க. இளம் மாடாக எதிர்பார்க்குறீங்க. மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கறவைக்கும் கால் அணைக்க வேண்டியதில்லை. பூங்காம்பு ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க. விற்பனை விலை 32,000 ரூபாய்ங்க. எப்போ வேணாலும் நம்ம பண்ணைக்கு நேரில் வரலாம். மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யலாம், வாங்கிட்டு போகலாம். என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டுக்கலாமுங்க. இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நீத்துங்க. மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க. பல்லு கடை முளைப்புங்க. தஞ்சாவூர் குட்டையும் ராத்தியும் கிராஸுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. காலையில் 2 சாயங்காலம் 2 கறக்குங்க. கண்ணு காலக்கண்ணுங்க. 30 நாள் ஆச்சுங்க. கண்ணுக்கு மட்டும் சுழி இருக்குதுங்க. பாலோட அளவீடு காலையில் 2 சாயங்காலம் 2 கறந்துட்டு கண்ணுக்கு விட்டுக்கலாம். விற்பனை விலை 32,000 ரூபாய்ங்க. சந்தையில் கொண்டு போய் விற்றோம்னா கண்ணுக்குட்டி 5,000 ரூபா ஆகுங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 23 25 ரூபா ஆகுங்க. நம்ம வாங்கி மாடு வாங்கினது ஒரு விலைங்க. சுழிங்கிறதுனால நம்ம வந்து விலை குறைச்சி நம்ம பதிவாக போட்டிருக்கிறோம். பால் தேவைக்காக நாட்டு மாட்டு பால் வாங்கணும் விருப்பப்படுறவங்க லோ பட்ஜெட் மாடை எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம். வந்து 2 நேரம் பீச் பார்த்து கூட கொண்டு போகலாங்க.
அடுத்ததாக 4வது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க, நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் ஒரு கிர் மாடுங்க. கண்ணு காலக்கண்ணுங்க. மாடு கண்ணு சுழி சுத்தமுங்க. காலையில் 4 சாயங்காலம் 4, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 7லேருந்து 8 லிட்டர் கறவை கால் அணைக்காமல் கறந்துக்கலாமுங்க. நல்ல ப்ரீடு குவாலிட்டியான மாடு. ஈத்து 3ஆம் ஈத்து. கண்ணு காலக்கண்ணுங்க. கண்ணுக்கு 25 நாள் ஆகுதுங்க. மாடு கண்ணு 2ம் சுழி சுத்தமுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் கால் அணைக்காமல் கறந்துக்கலாம். பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு 7லேருந்து 8 லிட்டர் கறவை தெளிவாக வருங்க. கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 46,000 ரூபாய்ங்க. விலை குறைவாக இருக்கிறதுக்கான காரணம் வந்து ஒரு காம்பில் 4 பேர் மட்டும்தான் வருங்க. மற்றபடி கறவைக்கும் குணத்துக்கும் ரொம்ப தங்கமான மாடுங்க. நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்குது. நீங்கள் பாலை கறந்துட்டு விற்றிங்கன்னா கூட காலக்கண்ணு 10 to 12,000 ரூபாய்க்கு விற்கலாமுங்க. மாடு சந்தை மதிப்பாக 32,000 ரூபாயிலேருந்து ஒரு 34,000 ரூபாய்க்கு விற்கலாமுங்க. எந்த இடத்துலையும் நஷ்டம் போகாதுங்க. அசலுக்கே விற்றுக்க முடியும். இல்லை இருப்புக்கு வச்சுக்கிறனாலும் மாட்டை வச்சுக்கலாமுங்க. ஒரு 10 நாள் ஒரே இடத்துல பக்குவமாக இருந்தால் ஒரு இன்னொரு லிட்டர், அதாவது 8 to 9 லிட்டர் வரைக்கும் கூட கறவை அதிகபட்சமாக நம்ம கொண்டு வர முடியுங்க. ஈத்து 3ஆம் ஈத்து. கண்ணு காலக்கண்ணு. மாடு கண்ணு 2ம் சுழி சுத்தம். கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். தற்போதைக்கு ஒரு 7 to 8 லிட்டர் கறவை இருக்குதுங்க. கன்று மாட்டோட விற்பனை விலை 46,000 ரூபாய்ங்க. மாட்டுக்கு ஒரு காம்பில் 4 பேர் மட்டும்தான் வருங்க. மற்றபடி குணத்தில் எந்த தப்பும் இல்லாத தெளிவான மாடு. யார் வேணாலும் பிடிச்சி யார் வேணாலும் கறக்கிறதுக்கு ஒழுக்கமாக நிற்குங்க. நேரில் வந்து கறந்து பார்க்கறனாலும் நீங்கள் பார்க்கலாம். 3 லிட்டருக்கு கீழே வந்தாலும் நீங்கள் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாமுங்க. நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டானாலும் அதிகபட்சம் அரை மணி நேரம் நீங்கள் கால் பண்ணி சொல்லி அட்வான்ஸை வாங்கிக்கலாம். ஒரு நாள் கழித்து 2 நாள் கழித்து ஏதாவது ஒரு சூழல்னால வேண்டான்னு சொல்லும் பொழுது தான் நல்ல மாடுகளை கூட மீண்டும் மறுபதிவாக போட்டு விற்பனை செய்ய முடியாத ஒரு தர்மசங்கரமான சூழல் இருக்குதுங்க. ஐந்தாவது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க, முதல் ஈத்துங்க. 4 பல்லிருந்து 6ஆம் பல்லுங்க. கிர் மாடுங்க. கன்று வந்து 30 நாள் ஆன காலக்கண்ணுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாமுங்க. ரொம்ப நல்ல குணமுங்க. காலையில் 3 to 3:30, சாயங்காலம் 3. ஒரு நாளைக்கு ஒரு 6 to 6.5 லிட்டர் பால் தெளிவாக கறக்குங்க. தலைச்சந்தான், ஆனால் குணத்தில் ரொம்ப சாதுவாக இருக்குங்க. இருந்த இடத்துல கொஞ்சம் பக்குவம் குறைவுங்க, அதனால் வாடலாக இருக்குதுங்க. இது ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்குதுங்க. மாடு இன்னுமே நல்லா பராமரித்தா ஒரு சுற்று மாடும் நல்லா பெருவட்டாகுங்க. கறவையுமே இன்னும் கூடி வருங்க. ஒரு 10 ஈத்து 15 ஈத்துக்கு வச்சுக்கணும். கிர் மாடு தேடிட்டுருக்குறீங்க, இளம் மாடாக பல்லு பாக்கியாக கால் அணைக்காமல் வீட்டு தேவை பாலுக்கு நேரம் ஒரு 3 குடி பாலாக தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாமுங்க. வீட்டில் குழந்தைங்க பெரியவங்களோட சேர்த்து ஒரு 6 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம வந்து குழந்தைகளுக்கு வந்து நெய் தயாரிக்கிறதுக்கு பன்னீர் பண்ணி கொடுக்கலாமுங்க. பெரியவங்களுக்கு மோர் சிலுப்பி கொடுக்கலாமுங்க.
எல்லாமே நம்ம வீட்டிலேயே பண்ணோன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான மாடுகளை ஒரு 3 லிட்டர் கறவையில் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னம்னா ஃபேட்டும் எஸ்என்எஃப்பும் கூடுதலாக இருக்குங்க. நம்மளே வீட்டில் நாட்டு மாட்டு நெய் வந்து நம்மளே வந்து முருங்கைத்தலை போட்டு காய்ச்சி எடுத்து பயன்படுத்தும் பொழுது அது வந்து உடலுக்கு தேவையான நல்ல கொலஸ்ட்ராலை வந்து கொடுக்குதுங்க. குட் கொலஸ்ட்ரால்ங்கிறது உடம்புக்கு அத்தியாவசியமாக இருக்கணுங்க. அது இருந்தால் தான் இதயத்தினுடைய ஃபங்க்ஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே சமயம் குழந்தைகளுக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா இல்லை பெரியவங்க எல்லாருமே வெறும் வயிற்றில் வந்து மோர் குடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ரொம்ப சிறந்த ஒரு உணவுங்க. செரிமானம் ரொம்ப எளிமையாக இருக்குங்க. ஒரு ப்ரோபயோட்டிக்ஸுங்க. உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்திகள் வந்து மோரில் நிறையா இருக்குதுங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கு நம்ம டீ காஃபி கொடுக்கலாம், இல்லை வந்து சத்து மாவு கஞ்சிகளுக்கு பால் ஊற்றுறதுக்கு எல்லாத்துக்குமே நாட்டு மாட்டு பால் பயன்படுத்தி குழந்தைகளுடைய வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமானதாக இருக்குங்க. ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இல்லாமல் இருக்கும். தேவைப்படும் நண்பர்கள் தலையீத்து மாடு பல்லு பாக்கியில் கண்ணு காலக்கண்ணோட சுழி சுத்தத்தில் நேரம் 3 லிட்டர் கறவையில் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாமுங்க. மற்ற விவரங்களை டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாமுங்க. நன்றி, வணக்கம்ங்க.